ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 100 கிராம் அரிசியை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு கீர் தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதான் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அரிசி ஊற வச்சுக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் பச்சை அரிசி நம்ம சாப்பாட்டு வச்சு நீங்கள் இது வேணால் வச்சுக்கலாம். நான் பாருங்கள் இந்த சீரக சம்பா அரிசி தான் வச்சுக்கிறேன். ஒரு 100 கிராம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுக்கிறேன். இதுதான் அந்த டம்ளர், சின்ன டம்ளர் தான். ஒரு 100 கிராம் தான் இது பிடிக்கும். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் நான் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இதுதான், இந்த பால் தான் வந்து திக்காக இருக்கும். இது வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்சு அந்த அரிசியை போட்டுக்கலாம். இந்த பால்லேயே வந்து இது வேகணும் நல்லா. இப்போ வந்து இந்த பால்லையே இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வேகணும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாகவும் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். குங்குமப்பூ எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் போடுறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாக்கா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மாதிரி லைட் எல்லோவோ வரும். இது வந்து நல்லா வேகட்டும். இது ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 100 கிராம் அரிசி இருந்தால் போதும். இதை வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் பாயாசம். இது வந்து நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த இடையில இந்த நடுவில் இந்த பக்கமெல்லாம் ஆடையெல்லாம் நிற்கும் பாருங்கள், அதில் போய் சேர்த்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற ஆடையெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னாக்கா குக்கரில் ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சுட்டு கூட நீங்கள் இறக்கிட்டு அதில் பால் கூட ஊற்றி மற்றதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது வேகத்துக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எதில் அளந்தோமோ அரிசி 100 கிராமு, அதுலேயே வந்து நான் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம், வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நிறையா இருக்கனால நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் போடுறேன். 1.5 டம்ளர் போடுறேன். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து போட்டோம்னா போதும். இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் ஒன்றா வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை மட்டும் கரையணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் ஏலக்காய் முந்திரி வறுத்து போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும். பாயாசத்துலேயே நிறைய விதம் இருக்குது. இதுவும் ஒரு விதம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இது எல்லாமே ரிச்சு தான். நம்ம போட்டிருக்க சீரக சம்பா அரிசி, பால் நல்லா திக்கான பால், முந்திரி திராட்சை எல்லாமே போடுற நல்ல ஹெல்த்தியான ஒரு பாயாசம் தான் இது. இது வந்து அடுத்தது முந்திரி திராட்சை வறுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன். அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை வந்து நான் வறுத்து போட்டிருக்கிறேன். இது பாயாசத்தில் ஊற்றிருக்கிறேன். முந்திரி திராட்சை நம்ம இஷ்டம் தான். நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு பாயாசம். ஒரு 100 கிராம் அரிசி வச்சு ஒரு குடும்பமே குடிக்கலாம். இது ஒரு 6-7 பேர் குடிக்கலாம் ஒரு டம்ளராக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அரிசி வேக ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் வந்து குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட பண்ணிடலாம். ஒரு பக்கம் பால் வச்சுட்டு ஒரு பக்கம் குக்கரில் அரிசி வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக இதாயிரும். நல்லா வெந்திருக்குது. அவ்வளோ அருமையான ஹெல்த்தியான ஒரு ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு பாயாசம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து அரிசி வச்சு ஒரு கீர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் அடிக்கடி செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.